வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் 360. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஏர்டெல் டிடிஹெச்சில் எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பேக்கில் ரீசார்ஜோடைய வேல்யூ மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மாதிரியான இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 1 மந்த்துக்கு என்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 6 மந்த்துக்கு 1 இயருக்கு என்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய ரீசார்ஜ் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் ரீசார்ஜ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரீசார்ஜ் ஆகும். ஒரு சில டைமுக்கு உங்களுக்கு பேக் லாக் ஆகாத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டைம் ஒரு சில டைமுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடும். உங்களுடைய ஏர்டெல் டிடிஹெச் உடைய ஐடிக்கு டேரெக்டாக உங்களுக்கு அமௌண்ட் போய் சேர்றதுக்கு அதிகபட்சம் 24 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் ரீசார்ஜ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு டீலர் அப்படின்னா நம்மகிட்ட டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஏர்டெல் டிஜிட்டல் டிவி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் 3 பிளான், நார்மலில் 3 பிளான் கொடுத்துருக்காங்க. நார்மல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய பிளான்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு பேக்கு மந்த்லி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 248 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ 258 ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. இதில் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சேனல்ஸும் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. மெயினான தமிழ் சேனல்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்காங்க. மெயினான விஷயம் கிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 கிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சுட்டி டிவியும் ஹங்காமாவும் மட்டும் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6 மந்த் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 1298 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1 இயர் அப்படிங்கும்போது 2588 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய பேக்கு தமிழ் ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கு. இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் கிட்ஸில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய கிட்ஸ் சேனல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துறாங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய மெயினான சேனல்ஸ் எல்லாமே இந்த ஒரு பேக்கில் கொடுத்துறாங்க. இதனுடைய 1 மந்த்துக்கான ரீசார்ஜ் வேல்யூ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 298 ரூபாய்க்கு 1 மந்த்தும், 6 மந்த்துக்கு 1448 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1 இயர் அப்படிங்கும்போது 2898 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய எஸ்டி பேக்கில் இருக்கக்கூடிய பேக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் அல்டிமேட் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பேக்கை கொடுத்துருக்காங்க. இதோடைய 1 மந்த் ரீசார்ஜ் காஸ்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 438 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 6 மந்த் அப்படிங்கும்போது 2188 ரூபாய்க்கும், 1 இயர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 4378 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் ஒரு சில சேனல்ஸ் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு சில சேனல்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாமே இந்த ஒரு பேக்கில் கொடுக்கல. கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கில் இல்லாத சேனல்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஹையர் பேக் எதுவுமே கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையர் பேக்கு. எஸ்டியில் இருக்கக்கூடிய ஹையர் பேக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் அல்டிமேட் இங்கிலீஷ் பேக் அப்படிங்கிற ஒரு பேக் மட்டும் தான். அடுத்ததாக ஹெச்டி பேக்கில் என்ன மாதிரியான பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஹெச்டி பேக்கை பொறுத்த வரைக்கும் 3 பேக்கை கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் பேசிக் ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பேக்கை கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மெயினான சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஹெச்டி சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. இது 1 மந்த் ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருந்து 1 மந்த்துக்கான ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் எதுவுமே கொடுக்கல. 6 மந்த்துக்கான ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 1198 ரூபாய்க்கும், 1 இயருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2198 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஹெச்டி சேனல்ஸ் தமிழில் இருக்கக்கூடியது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சன் டிவி, கே டிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, ஜி தமிழ் மட்டும் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 18, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், ஜிஜிஎஸ்ட் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல்ஸில் மட்டும் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் இல்லாத சேனல்ஸ் தமிழ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயா குரூப்பில் இருக்கக்கூடிய ஜெயா டிவி மட்டும் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜெயா குரூப்பில் இருக்கக்கூடிய ஜெயா மேக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயா ப்ளஸ் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் கொடுக்கல. கலைஞரில் இருக்கக்கூடிய கலைஞர் டிவி மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இசையருவி, முரசு டிவி இந்த மாதிரியான சேனல்ஸ் எதுவுமே இந்த ஒரு பேக்கில் கொடுக்கல. அடுத்தது ராஜ் குரூப்பில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ராஜ் டிவி மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது கலைஞர் குரூப் ஆகட்டும், ஜெயா குரூப் ஆகட்டும், ராஜ் குரூப் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய மெயினான சேனல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சின்ன சின்ன சேனல்ஸ் அதில் இருக்கக்கூடிய ராஜ் மியூசிக் ஆகட்டும், ராஜ் நியூஸ் ஆகட்டும் இதெல்லாமே எதுவுமே கொடுக்கல. மற்றபடி தமிழில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சேனல்ஸும் ஆல்மோஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பேசிக்கில் ஒரு ஹெச்டி பேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக். ஏர்டெல் இருக்கக்கூடிய ஹெச்டி யூசர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுற பேக் இந்த ஒரு பேக் தான். மந்த்லி ரெண்டல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 308 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 6 மந்த் அப்படிங்கும்போது 1548 ரூபாய்க்கும், 1 இயர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3098 ரூபாய்க்கும் இந்த ஒரு பேக்கை கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஹெச்டி சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல்ஸ் இந்த ஒரு பேக்கில் நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 18 ஹெச்டி சேனல்ஸ் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. சன் டிவி, கே டிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, விஜய் சூப்பர், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 ஹெச்டி, கலர்ஸ் தமிழ் ஹெச்டி, ஹிஸ்ட்ரி டிவி ஹெச்டி, ஸ்போர்ட்ஸ் 18 ஹெச்டி, அனிமல் பிளானட், டிஎல்சி ஹெச்டி வேர்ல்டு, டிஸ்கவரி ஹெச்டி வேர்ல்டு, நேஷனல் ஜியோகிராஃபிக், நேட்ஜியோ வைல்டு, கார்ட்டூன் நெட்வொர்க், நிக் ஹெச்டி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2, ஹீரோ ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஹெச்டி சேனல்ஸ் இதெல்லாம் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா
கிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 8 கிட் சேனல்ஸ் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. கார்ட்டூன் நெட்வொர்க், போகோ, நிக் ஜூனியர், சோனிக், ஹங்காமா, டிஸ்கவரி கிட்ஸ், இடிவி, பாலபாரத். மற்றபடி தமிழில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சேனல்ஸும் இந்த ஒரு பேக்கில் கவர் பண்ணியிருக்காங்க. கலைஞர் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சேனல்ஸும், ஜெயா குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சேனல்ஸும், ராஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சேனல்ஸும், அது மட்டும் இல்லாத FTH பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சேனல்ஸும் இந்த ஒரு பேக்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பேக்கும் கூட. அதாவது ஹெச்டியில் எனக்கு இருக்கக்கூடிய பேக் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அல்டிமேட் தமிழ் அப்படிங்கிற ஒரு பேக்கை கண்டிப்பாக ரொம்ப வேல்யூபிளான பேக்கு. மேற்கொண்டு ஏதோ டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது தமிழ் அல்டிமேட் ஹெச்டி இங்கிலீஷ் பேக் அப்படிங்கிற ஒரு பேக்கை கொடுத்துருக்காங்க. மந்த்லி ரெண்டல் அப்படிங்கும்போது ₹548 கொடுத்துருக்காங்க. 6 மந்த் அப்படிங்கும்போது ₹2738 1 இயர் அப்படிங்கும்போது ₹5478 இந்த ஒரு பேக்கை கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய தமிழ் சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய தமிழ் சேனல்ஸ் எல்லாமே இந்த ஒரு பேக்கில் கொடுத்துட்றாங்க. அடுத்தது மெயினான விஷயம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல்ஸில் இங்கிலீஷில் என்ன மாதிரியான ஹெச்டி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதோடைய பேம்ப்ளெட் வேணால் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நிறையா சேனல்ஸ் இந்த ஒரு பேக்கில் ஹெச்டி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஹெச்டி சேனல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் ஏதாவது தேவைப்படுனா கண்டிப்பாக ஆட் ஆன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சேனல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேம்ப்ளெட்டில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் லிஸ்ட் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் பேம்ப்ளெட் அப்படிங்கிறதையும் எந்த பேக்கோடைய பேம்ப்ளெட் சேனல் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பேக்கில் என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேற்கொண்டு இந்த வீடியோவை பற்றி ரீசார்ஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.